டெல்லியில் இருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட தேங்காய் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் விலை உயர்ந்த போதைப்பொருள் இருந்தது. அந்நாட்டு சுங்கத்துறை அதிகாரிகள் டெல்லிக்கு தகவல் கொடுத்தனர். டெல்லி போலீஸ் சிறப்பு படை, மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அடங்கிய தனிப்படை தேடுதல் வேட்டை நடத்தியது. பிப்ரவரி 15ஆம் தேதி மேற்கு டெல்லியில் உள்ள குடோனை சுற்றி வளைத்தனர். கடத்தல் கும்பலைச் சேர்ந்த அசோக் குமார், முஜிபுர் ரஹ்மான், முகேஷ் ஆகியோரை கைது செய்தனர். 3 பேரும் தமிழர்கள். குடோனில் போதைப் பொருளை பேக்கிங் செய்தது தெரிய வந்தது. கடைசி 3 ஆண்டில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3500 கிலோ போதைப் பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததாக 3 பேரும் வாக்குமூலம் அளித்தனர். தயாரிப்பாளரும் திமுகவின் சென்னை மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கும் அவரது கூட்டாளிகளான நடிகர் மைதீன், விசிகவின் சலீம் ஆகியோர் இந்த கடத்தலுக்கு மூளையாக இருந்ததும் தெரிய வந்தது. இதற்கிடையே ஜாஃபர் சாதிக்கை கட்சியில் இருந்து நீக்கியது திமுக. அவரை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பழனிசாமி, அண்ணாமலை உள்ளிட்டோர் வலியுறுத்தினர். டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க ஜாஃபர் சாதிக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அவர் தலைமறைவானதால் மயிலாப்பூர், சாந்தோம் பகுதி அருணாச்சலம் தெருவில் உள்ள ஷாதிக் வீடுகள், டவுட்டன் பகுதியில் உள்ள ஜாஃபர் ஷாதிக்கின் தயாரிப்பு நிறுவன அலுவலகத்தில் சம்மன் ஒட்டப்பட்டது. ஜாஃபர் ஷாதிக் எங்கே இருக்கிறார், அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் யார் யார், கடத்தலில் கிடைத்த பணத்தை என்ன செய்தார் என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடக்கிறது. இதற்கிடையே மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாஃபர் ஷாதிக்கின் மயிலாப்பூர் வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தினர். முடிவில் அந்த வீட்டுக்கு சீல் வைத்தனர். ரெய்டில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆவணங்களை டெல்லிக்கு எடுத்து சென்று தீவிர விசாரணையில் ஈடுபட அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதன் முடிவில் சினிமா வட்டாரத்தைச் சேர்ந்தவர்களும் சில அரசியல்வாதிகளும் சிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரிகள் வட்டாரம் கூறுகையில், ஜாஃபர் சாதிக் அவரது நிறுவனம் தொடர்புடைய வங்கி கணக்குகளை முடக்கிவிட்டோம். அவர் வெளிநாடு தப்பி போகாமல் இருக்க அவரது விவரத்தை அனைத்து ஏர்போர்ட்டுகளுக்கும் கொடுத்துள்ளோம். அவரது செல்போன் நம்பரை வைத்து அவர் யாரோடு எல்லாம் தொடர்பில் இருந்தார் என்பதை ஆய்வு செய்து வருகிறோம் என்றனர்.